சக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. ராசி பலன் குரு பகவானுக்கு ராசி பலனாக சொல்கிறோம். குரு பகவான் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கிரகம், அனைத்துக்கு வல்லமைக்கும் உரிய கிரகமாக குரு பகவான் இருப்பார். அதனால் இன்றைக்கு ராசி பலன் அனுச நட்சத்திரம், இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றன. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். ஏனென்று கேட்டால் வியாழக்கிழமை நல்ல நாளாக, உங்களுக்கு நல்ல வரவு வர நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் இருப்பதனால் நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வியாழக்கிழமை 26ஆம் தேதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த காரிய செய்தீர்களும் அது நல்ல விதமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். ராசி நேயர்களே, சந்திரனும் செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் இருப்பது நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடமாக தனுசை பார்க்குறா. அதனால் உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாகவும், நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய நாளாகவும், பொன்பொருள்கள் சேரும், வண்டி வாகனங்கள் வச்சிருக்கிறோம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இருக்கும். ஏனென்று கேட்டினால், உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால் கடகராசிக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு உங்கள் காலப்புருஷ தத்துப்படி குருவிலிருந்து 4ஆம் இடம் சிம்மமாகிறதுனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதேபோல் வெளிவட்டாரங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை அதிகமாக குரு பகவான் கொடுக்கறதுனால அதிகமாக எந்த ஒரு இதையும் பார்க்க வேண்டாம். நல்ல லாப பலனை சிம்மராசிக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த 3 நட்சத்திரத்திற்கும் அமையக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் ஓடுன அனைவருக்குமே பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லப்படும். அதனால் கன்னிராசிக்கு குரு பகவான் அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அங்கே 3 கிரகங்கள், சுபகிரகங்கள் 2ம் அசுபகிரகம் 1ம் இருக்கின்றது. அதனால் கன்னிராசிக்கு ஒன்றும் கவலை இல்லை. வியாழக்கிழமை நல்ல நாளாக எந்த காரியம் தொட்டாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கன்னிராசிக்கு அமையும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏனென்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல இந்த டைம் குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறால் அந்த குரு பகவான் அங்கே பலமாக இருந்து வேலை செய்யக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். நல்ல ஒரு பொன்பொருள் சேரக்கூடிய நாளாக இருக்கும். ஆலய செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் இன்றைக்கு அனுஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற. இந்த சந்திராஷ்டமம் பெரிய அளவில் வேலை செய்யணும். குருபார்வைப்பட்டால் சந்திராஷ்டமம் அதிகமாக வேலை செய்யாது என்பது பொருளாகும். அதேபோல் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதினால் அதே 8ல் சந்திரனும் செவ்வாயும் இருப்பதால் நல்ல ஒரு லாப பலனை, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த விருச்சக ராசி அமையும். அதனால் இந்த நாள் வியாழக்கிழமை நல்ல நாளாக அமையும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். எதையுமே மனதில் போட்டு குழப்பாமல் நடத்த காரியம் நடந்ததுன்னு அதுவே லாபடைய நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசி நேயர்களே, 6ல் குரு பகவான் இருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் அது 3 பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமையக்கூடிய வியாழக்கிழமையாகும். தனுசு ராசிக்கு கவலையே பட வேண்டாம். நல்ல நாளாக அமையக்கூடிய பொன்பொருள் இன்றைக்கி சேரக்கூடிய நாளாக வியாழக்கிழமை இருக்கும். ஆலய செல்லுங்க, ரொம்ப சிறப்படைவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் 6ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் நல்ல நாளாக அமையும். வெளிவட்டாரங்களில் வாய் வார்த்தைகள் பொன்பொருள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கும். செய்யும் தொழிலே செய்யுங்கள், நல்ல லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைய இந்த வியாழக்கிழமை ஆகும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல லாபத்தை குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கும்பராசி அறியும். கும்பராசி நாள் இதுவரை கஷ்டப்பட்டது போல் இனிமே கஷ்டப்பட வேண்டாம் என்று இப்போ கொடுக்கும் லாபம் அதிகமாக நல்ல ஒரு நாளாகவும், எடுக்கும் முடிவு நல்ல விதமாக எடுத்து அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். ராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் குரு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் பார்வையின் நல்ல ஒரு பார்வையாக இருக்கும். அதேபோல் 4ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கின்றன. உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து புதனும் சூரியனும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால் நல்ல ஒரு யோக பலன் அடையக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை அமையும். உங்களுக்கு ஆலய செல்லுங்கள், ரொம்ப சிறப்படைவீர்கள். நல்ல ஒரு வருமானம், கல்வி செல்வம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களுக்கு.